சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி ஸ்டோரி பார்க்கவே ரொம்ப எமோஷ்னலாக நல்லா இருந்துச்சு. சிம்ரன் ஆக்டிங் விட எனக்கு சசிகுமார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. காமெடி சூப்பராக இருந்துச்சு. அந்த சின்ன பையன் செம ஆக்டிங். எல்லாருக்குமே தமிழ் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெண்டு பேருக்குமே நல்ல மெசேஜ், நல்ல மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மூவி சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. அகைன் எல்லாருமே வந்து பார்க்கணுங்க. நல்லா இருந்தது. யாருமே அகதின்னு ஒருத்தவங்க கிடையாதுங்க, அதுதான் சொல்ல வராங்க. ஓகேயா? படம் நல்லா இருந்தது. உண்மையாலுமே ரொம்ப நாள் கழிச்சு சிரிப்பு எல்லாமே கலந்துருந்தது. நல்லா இருந்தது உண்மையாலுமே. ஃபேமிலி எப்பவுமே ஜாயினிங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பழகணும். அந்த ரேஞ்ச் நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருந்தது. இல்லை, இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் வெறும் இலங்கை தமிழ்நாடு அப்படி மட்டும் பார்க்க முடியாது. நல்லா நான் எப்படி சொல்கிறது, ஒரு கருத்து எதிர்பார்த்து வேண்டாம், நல்லா ஒரு டைம் பாஸ் செமையாக இருந்துச்சு. எல்லாமே டைமிங் ஜோக் செமையாக இருந்தது. உண்மையாலுமே நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சிரித்தோம். அதான் ரொம்ப என்ன சார் ஒரு கரெக்டான அம்மாவும் நடந்துக்கிட்டாங்க. நல்லா இருக்கு சார். நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நல்லா இருந்துச்சு. இது கண்டிப்பாக எது பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்குன்னு ரெட்ரோ பார்க்கணும் தான். இது இன்னும் சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தது. இலங்கை தமிழர்கள், ஸோ நம்ம தான் அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஃபேமிலி செம்மையாக இருந்தது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க ரோலை பக்காவாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம், ஃபேமிலியோட என்டர்டெயின் பண்ணலாம். எல்லாருமே பார்க்கணும். இவங்க தான் அவங்க தான் இல்லை, ஈவன் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம். நல்ல படம், சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தது. நல்ல ஸ்டோரி. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கன்வீனா இந்த மாதிரி படம் இன்னும் கொடுத்துட்டே இருந்தால் நல்லது தான். மொத்தத்தில் ஃபேமிலி ஸ்டோரி. எல்லாமே நல்லா தான் இருந்தது. அந்த குட்டி பையன் ஓகே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா அப்கமிங் மூவி, எமோஷ்னல் கனெக்டடான ஒரு மூவியாக இருந்தது. இல்லை, எனக்கு ஓவராலாக ரொம்ப பிடிச்சது. எனக்கு நோ வேர்ட்ஸ், எமோஷ்னலி கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப பிடிச்சது. பர்சனலாக படம் வந்து ரொம்ப பிடிச்சது. இல்லைங்க, எல்லாமே ஒரு எமோஷ்னல் வச்சு நெக்ஸ்ட்டு காமெடி, அகெயின் எமோஷ்னல், நெக்ஸ்ட் காமெடி. அது எமோஷ்னலுக்குள்ளே போருக்குள்ளே ஒரு காமெடி வைக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அது அவ்வளோதாங்க, ரொம்ப பிடிச்சது. ரொம்ப படம் ஐயோ அவன் க்யூட்டுங்க. அவன் வேறு ட்ரெய்லர்லேயே லாஸ்ட் சீனே 10 வாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்தா இல்லைனா இப்போ அவனை பார்க்க ஃபுல் சீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. டைரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு பாருங்கள். சிம்ரன் ப்ளஸ் சசிகுமார், அந்த பசங்க ரெண்டு. படம் டோராக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்க, நீங்கள் வந்து பிடிக்கும். புதுசாக வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். பசங்களுக்கும் நல்ல ஒரு 4 பேர், ஒரு ஹஸ்பண்டு, ஒரு ஒய்ஃபு, 2 பசங்க, நல்லா இருக்கும். ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஹியூமனாக இருந்தால் எப்படி ஒரு நல்ல ஹியூமனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, ஏன்னா அது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஃபுல் காலனிலேயே அவரால் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும், எல்லாரோட வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். எனக்கு வந்து சசிகுமார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த லிட்டில் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் தான் எப்படின்னா ஒரு மெயினான காமெடி சீக்வன்ஸை கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்ரன் மேடம் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக, ரொம்ப எப்படின்னா ஒரு ஹோம்லி கேரக்டரில் நல்லா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் வந்து எப்படின்னா ஒரு எப்படின்னா அதுவும் வந்து ஒரு தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த மெசேஜாக. ஸோ அதனால ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒன்று. ரெண்டாவது, வெளியேருந்து இங்கே வந்தாலும் நம்ம நாட்டில் வாழ வைப்பாங்க. அதுதான் மெயினான கருத்து.
ஒரு எல்லா இண்டிவிஜுவலுக்கும் கனெக்ட் ஆகும் சார். ஏன்னா எல்லாருமே தனிமையை விரும்புகிறாங்க, ஃபோன்லேயே இருக்காங்க. இப்போ வர படமும் சண்டை படமாக தான் இருக்குது. ஒரு எமோஷன் காட்டி 90s தான் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தது. இப்போ ஃபுல்லாக சண்டை, ரத்தம், வெட்டுக்குத்து, அதை குழந்தைங்களுக்கும் பழக்கிட்டாங்க. அதுதான் பிடிக்கிற மாதிரி, அதுதான் படம்னு கொண்டு இப்போ தான் அந்த எமோஷன்ஸு, வேல்யூஸு அதெல்லாம் கொண்டு வராங்க. இதில் எந்த ஒரு ஃபைட்டு பெருசாக எதுவும் இல்லாமல் ஆக்ஷன் மூவியாக இல்லாமல் அப்படி இல்லைன்னா ஒன்றையே கண்டென்ட்டாக இருக்குது, இல்லை சண்டை கண்டென்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் பழைய மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டை குழந்தைங்களோட கூட்டிகிட்டு வந்து பார்க்குற மாதிரி டீசெண்டாக நல்லா இருக்குது. ஒரு மெசேஜ் இருக்குது. தனியாக இருக்கிறதோட எல்லாரோட பேசி பழகுங்க, எல்லாமே நல்லது கெட்டது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுறேன்ற மாதிரி இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்தது. ஏன்னா எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸில் வந்து எல்லாருமே ஒரே ஸ்லாங்கில் தமிழில் பேசுனதுனால அதை எதிர்பார்க்கல, என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு. ஏன்னா படம் அதுக்குள்ளேயே முடிஞ்ச மாதிரி தோணுச்சு. அதுதான் இல்லை அந்த திரும்பவும் அந்த பிளாம் பிளாஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சா அது ரெகுலர் மூவியாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது.